கைஸ் எங்கே போய்கிட்டே அப்படின்னு சொன்னால் நான் வந்து பிறந்த ஊருன்னு சொல்லலாம். அது என்னோட உண்மை பிறந்த ஊருக்கு வாட்சி போய் வந்திருக்கேன். நாங்கள் வந்து என்னோட தம்பியோட ஒரு ஃபீல்ட் விசிட் வந்தது சொல்லல. இங்கேண்டா தோட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரின்னு சொல்லி. ஏரியா வந்து இங்கே என்ன மாத்தளை டிஸ்ட்ரிக்ட் தலைவலை இந்த ஏரியா தான். ஏரியா பார்த்து இந்த விலங்கு சுற்றி வர காடு மலையகம் தான் சொல்லு, மாத்தலை தானே மலையக அந்த கிளைமேட்டுக்கு ஒத்தது. அந்த கிளைமேட் தான் இந்த ஏரியாவில் இருக்கு. வந்து தோட்டத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காட்டுறேன். பெருசாக அவங்க தோட்டத்தில் வந்து இல்லை இருந்தாலும் நார்மலாக ஒரு சின்ன ஒரு விசிட் ஒன்று காட்டுறேன். அடுத்தது வந்து இங்கே முக்கியமாக வந்து அந்த வேலி இருக்குதானே, வேலி எல்லாத்துக்குமே மிளகு கொடி தான் நாட்டிருப்பாங்க. அந்த கம்பத்தில் வந்து கொடி படர விட்டுருப்பாங்க. அதையும் காட்டுறவங்களுக்கு. இதுதான் அந்த மிளகு காய். இதை வந்து பிச்சு காய வச்சு அதை வந்து அரைச்சி எடுத்தா மிளகுத்தூள், பெப்பர் பவுடர் இதெல்லாம் செய்வாங்க. எவ்வளோ இருக்குது. இந்த வேலி கம்பம் எல்லாத்துலேயுமே மிளகு கொடி தான் படர விட்டுருப்போம். இங்கே தோட்டத்தில் வந்து என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த கம்பால் வந்து மறைச்சிருப்பாங்க. கம்பியை எடுத்து அவங்கள வச்சுட்டு தான் போகணும். அப்படி தான் இருக்கும். இதுதான் வழி. தோட்டத்தில் வந்து வாழை இருக்குது, தென்னை இருக்குது. இது என்ன பழம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்டில் சொல்லுங்கள். இது என்ன பழம் வந்து? இது வந்து ஒரு வகை தோடங் பழம் தான். ஆனால் தோடம் பழத்தை விட கொஞ்சம் அளவில் வந்து பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த தோட்டத்தில் வந்து இந்த பழம் எல்லாம் இருக்குது. இந்த மாடு வளர்க்குறாங்க இங்கே. இது என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் புளியம் பழம். பறிக்கிறதுக்கு யாருமே இல்லாமல் காந்தி போய் தெரிக்குது மரம். கொய்யா மரம் ஒன்று இருக்குது. பார்ப்போம் இல்லைன்னு சொல்லி இருக்குதான்னு சொல்லி இருக்குது. இந்த ஒன்று இருக்குது. நல்லா இருக்கு பெருசு. கொய்யா, வெள்ளை கொய்யா.